சொல்லுங்க சார், யார் நீங்க? அவளுடைய புருஷன். இல்ல, நீ போய் சொல்ற. என்னால நிரூபிக்க முடியாது, அவளால மறுக்க முடியாது. வா பேசி பார்க்கலாம். எங்க 2 பேருக்கு நடுவுல நீ யார் தம்பி? ஆனா நீதான் அவங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இன்னைக்கு பைரவியோட பிறந்த நாள். அவகிட்டே கேட்டுப்பான், அப்ப கிடைக்கும் ஆதாரம். నువ్వేం భయపడకమ్మా, నాకు పౌరుషం ఉంది. ఈ క్షణమే తాగుడు మాని జగమే మాయ బ్రతుకే మాయ అటుకి నేల మీద పడుకుంటున్నాం. మనకి మాత్రం ప్రత్యేకంగా ఒక గది, మంచం, పరుపు, ఫ్యాను, సోఫాలు, షోకులు. ఎంత సంపాదిస్తే మాత్రం சிகரெட் வாங்கிட்டதா? எனக்கு வேலை இருக்கு. ஹாய், அது எப்படி பண்ற நீ? இன்னொரு வாட்டி பண்ண. ஐயோ, இது மட்டும் தானா? நீ இன்னொன்னு பார்த்தது இல்லையே? இது சுடல. Yes, I did it. நான் தான் அவளை கெடுத்தேன். இப்ப என்ன பண்ண போற? எரிச்சிட போறியா இல்ல சபிச்சிட போறியா? You know why I did it? உன்னாலதான், உன் நினைவாலதான் நான் வெறி பிடிச்சு அலையறேன். நான் உன்னை விரும்புறேன். I love you and I must get you. லாண்டரிக்கு துணி போடுறியா இல்ல பாக்கெட்ல ஏதாவது லவ் லெட்டர் இருக்குமோன்னு தேடி பாக்குறியா? பரணின்னு உனக்கு ஒரு காதல் இருந்த மாதிரி கார்த்திகை ரேவதின்னு எனக்கு ஒரு காதல் இருப்பாளுங்கிற சந்தேகமா? பாம்போட கால் பாம்புக்கு தானே தெரியும். ஆயிரக்கணக்கில் பணத்தில் விளைச்சு அப்பன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஆனா பொண்ணு வாழ்றது அப்பனோட இல்ல, புருஷனோட தான். என்ன பையன் என்னப்பா தடவே இல்ல? நான் தான் அப்பா நின்றுதான் புரிஞ்சுக்கிட்டானா? அனு, அப்பனை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி குழந்தை பிறந்துட்டா மனைவி மேல சந்தேகம் வருது சான்ஸே இல்ல. இவன் உன்ன கொண்டு பிறந்திருக்கானே, உன்னை எப்படிடா நம்புறது? போடுங்கடா பணத்தை. இந்த பரட்டை கிட்டையா தப்பாட்டம் சொல்ற? ஏ மயில, உங்க ஆத்தா கிட்ட சொல்றாத. என்ன தெரிஞ்ச என்ன கிழிச்சிடுவா. பொம்பளையா அவ தஞ்சாவூர் தவு. ஆமா, சீப்பு கொடுத்து விட்டாள, சில்லறை கொடுத்து விட்டாள. இது எப்படி இருக்கு? பயப்பட, நான் இன்னைக்கு எப்படி ஜெயிச்சேன் தெரியுமாடா? எனக்கு வேண்டாத பயிலுங்க இருக்கானுங்களே, அவனுங்களை எல்லாம் என் மனசுல ஒரு நிமிஷம் நினைச்சிட்டேன் பாரு, ஒரே அடி. இந்த காளி யாருன்னு இன்னும் சில பேருக்கு தெரியாதுடா. பரவாயில்ல சார், என்னாச்சு சார்? 2 கையும் 2 காலும் போனா கூட காளிங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பைய சார் அவன். அது சரி, உழைக்கிறதுக்கு வழிய காணும், இருக்கிறது ஒத்த கை. இந்த லட்சணத்துல எனக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியம். பொண்ணுங்க மேல வெறுப்பு வந்துருத்துன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் என்னடா வாழ்க்கை? போடா டேய். நீ என்னமோ பொண்ணுங்க பத்தி பெருசா டாக்குமெண்ட்ரி அது இது எடுக்கிறேன்னு சொல்றிய, நான் அவங்க மேல பெரிய ஆத்திச்சூடே வச்சிருக்கேன்டா. பொண்ணை அனுபவி, ஆராயாத. அவ உன்னை தொடரட்டும், நீ அவளை தொடராத. டேய் மச்சான், வளையக்கூடியது இரும்பு மட்டும் இல்லடா, பொண்ணும் தான்டா. ஒரு அருமையான ஜோக் படிச்ச. ஒரு பொண்ணு தன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டதுக்கு கெட்ட பழக்கங்க எதுவுமே கிடையாது, ஆனா கத்துக்க தயார்னு எழுதியிருந்தாளா. உடனே வேலை கிடைச்சிடுச்சா. இது எப்படி இருக்கு? உன் கவலை மறைக்கிறதுக்கு ஒரு மிலி அடி. ஐயோ, இந்த பழைய ஞாபகம். ஒரு பேக் அடி. நோ கமான் மாப்ள. உன்னை வாங்கினதெல்லாம் அட்வான்ஸ்டா, இப்ப மொத்தமா கொடுப்ப. நம்ம கிட்ட உங்க வச்சுக்காத, அம்பேல் பண்ணிடு. உன் பரம எதிரிய பழி வாங்க போறியாம?
அதுக்காக இந்த பொண்ணோட வாழ்க்கையில மண்ணு போட போறியா? நீ கொலைய பண்ணு மச்சான். எவன் வேண்டாம் சொன்னா தாலிய கட்டிட்டு தங்கச்சி கூட்டிட்டு ஓடு. அதை விட்டுட்டு சட்டத்துல போய் ஒப்படைக்கிறேன்னு சொல்றியே, என்ன மச்சான் நியாயம்? இந்த பில்லா பிடிபட மாட்டான். இவனை யாராலையும் பிடிக்கவும் முடியாது. இது என்னடா வம்பா போச்சு? பாடையில போனவன் பத்தி பாடுறவங்க கிட்ட என்ன பேச்சா? எனக்கும் அவனுக்கு என்ன உறவா, சிநேகிதமா, இல்ல உடம்பு பிறந்தவன்? அழகுற எங்க பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எவனுக்காக நீ குளிட்டு ஒண்ணு அதுலயே உழுவேன். தொழில அக்கறையும் ஆர்வமும் கடின உழைப்பு இருந்தா வண்டியும் ஓடும், வாழ்க்கையும் ஓடும். நான் என் வாழ்க்கையில எதுவுமே அவ்வளவு சுலபமா மறக்க மாட்டேன் சார். எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகம். யாருடைய பாதையிலும் நான் போக விரும்பல. நான் போற இடமெல்லாம் பாதையா மாறணும். யாருடைய நிழலையும் நான் இணைப்பாடி சோம்பேறியாக விரும்ப மாட்டேன். என்னுடைய நிழல்ல சோம்பேறிங்க உருவாகவும் விட மாட்டேன். உங்க பேரு? பரட்டை. பரட்டையா? எல்லாத்தையுமே அரசியலாக்காதீங்க. எனக்கு அரசியல் வேண்டாம். மன்னிக்கணும், தேர்தலில் நிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. அதனால யாருடைய ஆதரவும் எனக்கு தேவையில்லை. கட்டவுக்கு முடியாம நான் இவ்வளவு தூரம் ஓடி வரலடி. உன்னை கட்டி பிடிக்கிறதுக்காகத்தான் இடம் தேடி இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன். இது எப்படி இருக்கு? கூலிக்காரன் தாண்டா. ஆனா இந்த கூலிக்காரன் தேவைப்பட்ட கொலைகாரனாவும் மாறுவான். பட்டாளத்தாருக்கும் அவரை சேர்ந்தவங்களுக்கும் ஏதாவது ஆபத்து வந்தது, உங்க 2 பேருடைய குடலையும் உருவி மாலை போட்டுக்குவே. ஜாக்கிரதை. இதை மரியாதையா சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். பட்டா பாஸ்டர்ட்ஸ். எப்படி 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 எப்படி? அதாவது உங்க வீட்டோட மாப்பிள்ளையா? நீங்க சொல்ற நேரத்துல சாப்பிடலாம், சொல்ற இடத்துல தூங்கலாம், அப்படித்தானே? நல்லா இருக்கு. என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க சார். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் யாரும் என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்தினது இல்லை. முடியுமாடா? நான் படிக்காதவனா இருக்கலாம், ஆனா சுயமரியாதை உள்ளவன் சொல்லி ஒரு தெரியாம போச்சு. நம்ம எதிரடா குறைஞ்சு போயிட்டோம். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம கிட்டே இருக்கு. நல்லவனாவே இருந்துட்டா இந்த உலகத்துல அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. என்ன சார் இது? வந்த உடனே பகவத்கீதையை கையில கொடுத்து உண்மைதான் பேசணும் சத்தியம் வாங்குறீங்க. அது என்ன கூண்டுக்குள்ள மட்டும்தானா? வெளியூருக்குள்ள கிடையாதா? பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி புழுகுறீங்களே. நியாயமா பார்த்தா உங்ககிட்ட தான் சத்தியம் வாங்கணும். மிஸ்டர் ராஜசேகர், நீங்க இப்படி கத்துறதுக்கு இது உங்க வீடும் இல்ல, நான் உங்களுக்கு அடிமையும் இல்ல. வெரி குட் சார், வெரி குட். என் திறமையை நம்பிதான் நீங்க எனக்கு இந்த ஆசிரியர் பதவியை கொடுத்திருக்கீங்கன்னு நான் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப புரிஞ்சு போச்சு, நீங்களும் கூட சேர்ந்து என் நிலைமையை கேலி பண்ணிக்கீங்கன்னு. என்ன சார், என் திறமையால நான் முன்னுக்கு வர முடியாதா? இவங்களோட உதவியால முன்னுக்கு வர முடியுமா? அப்படி இருந்தா இந்த கேவலமான பதவி எனக்கு வேண்டாம் சார். உங்க பணக்கார பெருமையை காட்டுறதுக்காக என் வீட்டை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்த வேண்டாம். I hate it. இத பாரு பிரியா, வர்றவங்களை உபசரிக்க வேண்டாம் நான் சொல்லல. நம்ம தகுதிக்கு மீறினவங்களை வரவழைச்சு என் தகுதியை காட்ட வேண்டாம் தான் சொல்றேன். I see. அதுக்காகத்தான் என் ப்ரமோஷனுக்கு அப்பா கிட்ட சிபாரிசு பண்ணீங்களா? அதாவது கீழ் மட்டத்துக்கு இருக்கிற என்ன மேல் மட்டத்துக்கு அம்மாவை சத்தி விடுறாரு, அப்படிதானே? இல்ல. तुम्हारे मक्कार बाप ने मेरे बाप का खून किया और तब हम अपना मरहूम बाप का मिट्टी हाथ में लेकर कसम खाया, ये मिट्टी जो यादाश्त का तस्वीर बनकर हमारे गले में लटकता है, इसका कसम जब तक तेरे बाप का पूरा खानदान खत्म नहीं करेगा, खुदा कसम ना मौत को करीब आने देगा, ना कफन पहनेगा. அற்புதமா நடிச்சு நடிப்புல ராஜான் பேர் வாங்கி காட்டுறேன். அவன் என்ன தொந்தரவு கொடுத்தாலும் நான் சமாளிக்க தயாரா இருக்கேன். சமுதாயத்தை பால் படுக்க நிற்கிற ஆளுங்களை சும்மா விடவே கூடாது. என் அம்மா சின்ன வயசுல சொல்லுவாங்க, கண்ணா 6லயும் சாவு 100லயும் சாவு, அநியாயத்துக்கு மட்டும் தலை வணங்காதே, அடிச்சு தூள் பண்ணு, ஆண்டவன் எப்பவும் கூட இருப்பாங்க. அப்படி செஞ்சே ஜெயிச்சிட்டே வந்துட்டு இருக்கேன். இப்பயே பின் வாங்குவாங்க. बेटे लाल, लगता है और एक समस्या खड़ी हो गई. इस बार बल के बदले छल का इस्तेमाल करना पड़ेगा. कुमार भैया, बंदूक चलानी आती है? कुमार भैया चला. अबे साले चला, चला ना. அசோக், நீ இதுவரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பனைத்தான் பார்த்திருக்க. இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள்
உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. வக்கீல் சார், ஆண்டவனுடைய கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோர்ட்ல இந்த அண்ணாமலை ஜெயிப்பா, நிச்சயமா ஜெயிப்பா. இது அந்த திருவண்ணாமலை சிவம் மேல சத்தியம். மலட அண்ணாமலை. Good joke. Shivaji was my friend, but he's no more. சிவாஜி செத்ததுக்கான டெத் சர்டிபிகேட் இதோ இருக்குது. அப்ப சிவாஜி இல்லனா நீங்க யாரு? நானா எம்ஜிஆர். என்ன வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்கள், நீங்க எல்லாரும் என்ன பார்க்கிறதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு இங்க வந்தேன். இத பாருங்க, நான் அரசியலுக்கு வர்றேன் இல்ல வரல, அதுல உங்களுக்கு என்ன அக்கறை? உங்களுக்கு எல்லாம் சினிமாக்காரங்க தான் ஏதோ ஜனங்களை ஏமாத்தி ஈஸியா பணம் பேரு புகழ் சம்பாதிக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளவு ஈஸி இல்லைங்க, கஷ்டம் நமக்கு தான் தெரியும். பெண்டு கழண்டிட்டுங்க. எனக்கு ஜாலரா அடிக்கிறவனையும் பிடிக்காது, அதிகமா பேசுறவனையும் பிடிக்காது. இதுக்கு மேல இந்த ஆள் ஒரு வார்த்தை பேசினா நான் இவனை உதைக்கிறது இங்க பார்க்க வேண்டியது. நம்மள வாழ வைக்கிற ஊரை விட வாழ சிறந்த ஊர் வேற எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னம்மா யோசிக்கிற? மறந்துட்டியா? நான் ஒரு தடவை சொன்னா I haven't filed. I have just postponed my success. இத பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம் தான். இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும். தமிழ் படங்களை எங்க மறந்து வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா? கபாலிடா. அந்தந்த இடத்துல அப்படியே நிக்கணும். 2 படம் விழுந்த வீட்டுல 3வது படம் ஆகணும்னு நினைக்கிறவா மட்டும் முன்னாலே வாடா. நான் யார் தெரியுமான்னு கேட்டேன்ல. நீ யாருங்கிறது நீ சேர்த்து வைக்கிற சொத்துலயோ சுத்தி இருக்கிறவங்க உன் மேல வச்சிருக்க பயத்திலயோ இல்ல, நீ செய்யற செயலையோ நீ பேசுற பேச்சிலையோ இருக்கு. இது வேத வாக்கு, பச்சை கேளு. சாமிக்கு வெள்ளி கோசம் கொடுத்தவன் மனசு சந்தோஷப்படும், இல்லாதவனுக்கு அள்ளி கொடுத்து பாரு, அந்த சாமியே சந்தோஷப்படும். எங்க அப்பரான சாமி சத்தியம், எனக்கு உன் மேல ஒரு சொட்டு பயம் கூட இல்ல. பயந்து அரண்டு அடங்கி ஒடுங்கி கூனி குறுகி குடிஞ்சி ஒளிஞ்சி வாழ்டா. உத்தோபாரேக்கர் அண்ணா தேகிய, நீ எப்படி வாழ போறேங்கிறது நீ வாழ்க்கையில யாரை நண்பனா சம்பாதிக்கிறியோ அதை பொறுத்து இருக்கு. நீ எப்படி சாக போறேங்கிறது யாரை எதிரியா சம்பாதிக்கிறியோ அதை பொறுத்து இருக்கு. நான் டைனோசர் தான் பேசுறேன். இனிமே நம்ம உயிரோட இருக்கணும்னா உயிரை எடுக்கிற இடத்துல நாம தான் இருக்கணும். இங்க அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, நான் சொல்றது மட்டும் கேட்கணும். ஏய், இங்க நான் தான் கிங், நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்போ மாத்திட்டே இருப்பேன். இந்தியாவில் இருக்கிற அத்தனை ரோடிஸ் இந்த டைகரை டிசைனா மிரட்டி பார்த்தாங்க, அதெல்லாம் பார்த்து போர் அடிச்சு போச்சு. हुकुम टाइगर का हुकुम മനസ്സിലായോ குறி வச்சா ஏற விழணும். நீங்க என்ன எந்த போஸ்ட்ல தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரன் தான். என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் குறி வச்சா ஏற விழுண்டா. Police are not hunters. We are protectors.